சார் வணக்கம். நம்ம வந்து இடம் வாங்கி விற்கிறதுல தக்ஷா பில்டர்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். இது மூலமாக என்ன பண்ணுவோம்னா, நம்ம பக்கத்தில் இடங்கள் வாங்கி விற்கிறது, ஏதாவது வீடு கட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி பணிகள் ஏற்கனவே கட்டின வீடு இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம். இப்போ வந்து இது நான் என்னோட ஓன் பணத்தை போட்டு நான் இடம் வாங்கி விற்கிறது, இல்லை ரியல் எஸ்டேட் வந்து இடத்த மாற்றுறது இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஷேர் கோல்டு மாதிரி பிடிக்கணும். இப்போ என்னோட தக்ஷா பில்டர்ஸ் பிரைவேட் லிமிட்டுக்கு ஷேர் கோல்டு மாதிரி எப்படின்னா, சரி ஒரு 50,00,000 இடம்னு வச்சுங்களேன். அப்போ நாங்கள் ஒரு 50 பேரை ஷேர் போடுறோம். ஷேர் பண்ணி ஆளுக்கு ஒரு 2 ஷேர், ஒரு ஷேர் பண்ணி அந்த ஒரு ஒரு 50,00,000 பதிலாக ஒரு 48,00,000 அப்படின்னு வாங்கிட்டு, அதை ஒரு 2,00,000 கூட விற்று அதில் வர்றத அந்த பேமெண்ட் போட்டிருக்காங்கல்ல அந்த 50 பேருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குற மாதிரி, அதில் பணம் போடாமல் நமக்கு ஒரு ஷேர் வர்ற மாதிரி, இந்த மாதிரி லாபம் அடிப்படை மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கு. அதுபோக இதை என்னென்ன பண்ணுறோன்னா, இடத்த அப்படியே வாங்கி விற்கிற மாதிரி, இல்லைன்னா வீடு கட்டி விற்கிற மாதிரி, அடுத்து ஃப்ளாட் போட்டு விற்கிற மாதிரி, இந்த 3 மெத்தடில் இந்த மாதிரி கேட்குறோம். இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா, தக்ஷா பில்டர்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிட்டுக்கு ஷேர் கோல்டு வந்து நிறைய பேர் சேர்க்கணும். இந்த மெத்தடில் வந்து டீம் ஃபார்ம் பண்ணணும். அதாவது எப்படின்னா, தனிப்பட்ட முறையில் நமக்கு இப்போ ஒரு நபர் 1,00,000 ரூபா வச்சுருக்காரு. ஒரு டீச்சரோ இல்லை தனிப்பட்ட ஒரு சாதாரண வேலை செய்கிறவங்களோ யாரோ ஒரு 1,00,000 வச்சுருக்காங்கன்னா, அந்த 1,00,000 வச்சு அவங்களால என்ன பண்ண முடியாது, தனிப்பட்ட முறையில் இது பண்ண முடியாது. அதே இதில் இப்போ இந்த எம்எல்ஏ நம்ம வந்ததுனால, இப்போ நம்மளோட ஒரு நிறுவனம்னாலும் எல்லாத்தையும் கொஞ்சம் அடுத்த கட்டமாக கொண்டு போகிற ஒரு சேவை மனப்பான்மையோட என்ன பண்ணுறோன்னா, இருக்கிற அத்தனை பேரையும் ஒன்றிணைக்கிறோம். இப்போ ஒரு 1,00,000 வச்சுருக்கோன்னா 50 பேரை ஒன்றிணைச்சா 50,00,000 ஆச்சு. அதில் ஒரு ப்ராஜெக்ட் இது பண்ணுறோம். அந்த ப்ராஜெக்டை விற்கிறோம். அதில் அவங்களுக்கு ஷேர் கொடுக்குறோம். இது எல்லாமே ஓப்பனாக அக்ரிமெண்ட் போட்டு முறைப்படி எல்லாமே பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஷேர் கோல்டில் பணத்தை ஷேர் மாதிரி நம்ம தக்ஷா பில்டர்ஸ் வந்து இது பண்ணுறோம். ஷேர்னால் நம்ம உடனே அங்கே நமக்கு பணம் தரக்கூடாது. இப்போ ஒரு இடம் வாங்கி விற்க போகிறோம். அப்போ அதுக்கு அங்கே பணம் கொடுக்கணும். இல்லை ஒரு ஃப்ளாட்டு போட்டு அதை இது பண்ண போகிறோம், அதுக்கு பணம் கொடுக்கணும். அப்படி ஒவ்வொன்றும் நம்ம பண்டு இது பண்ணி அந்த பண்டு மூலமாக நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு அதில் ஒரு வருமானத்தை கொடுக்குறோம்.